நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நம்ம தப்பான வழியில் போனோம்னா கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில் தான் முடிச்சு வைக்கும். ஏன்னா அது நம்ம தலைக்கு மேலே சுற்றுற கருடன் மாதிரி. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும், வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும். நிறைய திரைப்படங்களை பார்ப்போம். இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம். கருடன் இந்த படத்தோட ஹீரோ வந்து சூரி, கோ ஹீரோ வந்து சசிகுமார், அண்ட் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா RS செந்தில்குமார், அண்ட் ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர் வந்து நம்ம வெற்றிமாறன் சார். சமுத்திரக்கனியும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் ஒரு மெயின் ரோலில். இந்த படத்தோட கதையை இப்போ ஷார்ட்டாக பார்ப்போம். சமுத்திரக்கனி வந்து இந்த படத்தில் வந்து இன்ஸ்பெக்டராக வராது. ஸ்டார்டிங்கே வந்து அவர் வந்து இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு அவர் ஒரு ஹையர் அஃபிஷியலை பார்த்துட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க போறாரு. அங்கே அவரோட ஹையர் அஃபிஷியல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு மேலே 1000 இஷ்யூ போயிட்டு இருக்கு, இப்போ வந்து நீ ரெசிக்னேஷன் கொடுக்குறேன்ற, நீ மாட்டு கூட வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளில போயிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு போலீஸை பற்றி நீ தப்பா பேசுவ, இங்க என்ன நடக்குதுன்னு பேசுவ, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நீ ரிசைன் பண்ணனா ப்ராப்பரா ஒரு ரீசன் கொடு, அதை படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் நான் மேல இடத்துக்கு ஃபார்வர்ட் பண்றேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் போ அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி வந்து அவர் ரெசிக்னேஷனுக்கு ஒரு பெரிய ரிப்போர்ட் ரெடி பண்றாரு. அந்த ரிப்போர்ட் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்துல வந்து மெயினா வந்து 3 கதாபாத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ சூரி, அதுக்கப்புறம் வந்து சசிகுமார் அண்ட் உன்னி முகுந்தன். ஸோ சசிகுமாரும் உன்னி முகுந்தனும் வந்து சின்னதுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. நம்ம சூரி வந்து உன்னி முகுந்தனுக்கு வந்து ரொம்ப விசுவாசியா இருக்காரு. அவரும் வந்து ரொம்ப சின்னதுல இருந்தே வந்து உன்னி முகுந்தனுக்கு விசுவாசியா இருக்காரு. அதிகா இருக்கிற சூரிக்கு வந்து உன்னி முகுந்தன் வந்து ஹெல்ப் பண்றாரு. ஹெல்ப் பண்ணதுனால வந்து உன்னி முகுந்தனுக்கு வந்து சூரி வந்து கடைசி வரைக்கும் வந்து ரொம்ப உண்மையான விசுவாசியா இருக்காரு. அவர் எந்த தப்பு பண்ணாலுமே சரி அவர் பக்கம் தான் நிக்கிறாரு. அவருக்கு ஒரு நிழல் மாதிரி இருக்காரு. அவர் என்ன வேலை சொன்னாலும் செய்யறாரு. அவர் வந்து யாருமே எதிர்க்க முடியாத மாதிரி இருக்காரு. ஈவன் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சசிகுமார் வந்து சும்மா அவர் அடிக்க போனா கூட நடுவில் வந்து தடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ சூப்பராக இருக்கு அந்த சீன் எல்லாம் பார்க்கும் போது. ஒரு விசுவாசினா எப்படி இருக்கணும், நமக்கு இப்படி ஒரு விசுவாசி இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்க வைக்கிறாரு சூரி அவரோட ஆக்டிங்ல. உன்னி முகுந்தனுக்கும் சசிகுமாருக்கும் நடுவில் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைனால இவங்க 2 பேரும் வந்து எதிர்க்கிற மாதிரி ஆகுது. ஸோ இவங்க 2 பேரும் அகெயின்ஸ்டா நிற்கும் போது சூரி வந்து அவர் விசுவாசியான உன்னி முகுந்தனுக்கு இருக்காரா, இல்ல நியாயத்துக்காக நிற்கிற சசிகுமார் பக்கம் போறாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட முக்கியமான கதைக்கரு. இந்த படத்துல ஸ்டாண்ட் அவுட் சீன்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை நடக்கும். அதுல வந்து சசிகுமார் வந்து சூரிய வந்து உன்னி முகுந்தன் கிட்ட வந்து இதை சொல்லிடாத அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போவாரு. ஆனா உன்னி முகுந்தன் வந்து கேட்ட உடனே அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்ல கண்டினியூஸா பயங்கரமா வந்து அந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அது சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு காமெடியாவே மாறிச்சு. செகண்ட் ஹாஃப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல வந்து உன்னி முகுந்தன் வந்து கேட்பாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அவர் பண்ண எல்லா பிரச்சனையும் வந்து அவர் தான் பண்ணன்றத வந்து ரொம்ப கண்டினியூஸா ஒரு ஸ்ட்ரெச்சா சொல்லுவாரு. அந்த சீன்லாம் வந்து ரியலா ஒரு ஸ்டாண்ட் அவுட் சீன் தான். அது ஒரு காமெடியாவும் இருக்கு, ஒரு கேரக்டரோட டெப்த்தையும் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்கு, ரசிக்கிற மாதிரி இருக்கு அந்த சீன்ஸ். இந்த படத்துல ஒரு முக்கியமான டயலாக் வந்து லாஸ்ட்ல வந்து சூரிய பேசியிருக்காரு. அது ரொம்ப அழகா இருக்கு. அந்த படத்தையே வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு டயலாக் சொல்லுவாரு, மனுஷங்க நாயா இருந்த என்ன உங்களை மாதிரி மனுஷனா மாத்திட்டீங்களே என்னன்னு சொல்லுவாரு. ரொம்ப அழகா அதை வந்து கன்வே பண்ணியிருப்பாரு சூரி. இந்த படத்துல ஆக்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து சூரியோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருக்கு. அவர் ரியல் ஹீரோவாவே இருக்காரு இந்த படத்துல. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், ஆக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாவே இருக்கு. ரொம்ப ஆர்டிஃபிஷியலான ஆக்ஷன்லாம் இல்ல, எப்படி அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி எமோஷனல் சீனா இருக்கட்டும், எமோஷனல்லையும் வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. சசிகுமாரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. உன்னி முகுந்தன் அவர் ஒரு மலையாளியா இருந்தாலுமே வந்து மலையாளம்லாம் வந்து ரொம்ப பெருசா தெரியல. ஸோ அதனால அவரோட ஆக்டிங் இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சசிகுமாரோட ஒய்ஃபா வர சிவாடா நாயரோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சசிகுமாருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் வந்து சூரி கிட்ட போய் அவங்க நின்று ஹெல்ப் கேட்கும் போது சூரிய அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம போற மாதிரி இருக்கு அந்த காட்சி. அதுல வந்து அவங்க சூரிய வந்து திட்டுறது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா நடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் நமக்கே வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. இந்த படத்தோட பிளஸும் மைனஸும் வந்து ஒரே ஒரு விஷயம் தான். படத்தோட பிளஸ் வந்து பயங்கர ஆக்ஷன், மைனஸும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ல பிளட் ஷெட்ஸ், கண்ணை நோன்ற மாதிரி, கையை கட் பண்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு 2-3 சீன்ஸ் இல்லைன்னா இந்த படம் வந்து வேற லெவலான படம். இதை வந்து நேஷனல் அவார்டுக்கே வந்து நாமினேட் பண்ற அளவுக்கு படம் இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க முடியும். அதை தவிர வந்து இந்த படத்துல வந்து டிராபேக்கா வந்து எதுவுமே சொல்ல முடியாது. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கும் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பரா வச்சிருக்காங்க. படத்துல எங்கேயுமே ஒரு லேக் தெரியல. அடுத்து என்ன ஆகும்ன்ற மாதிரியே போயிட்டு இருக்கு. எங்கேயுமே நம்ம பெருசா ஜட்ஜ் பண்ற மாதிரியும் இல்ல. படம் வந்து ரியலா என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுது. படத்துல சாங்ஸ் வந்து பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் போட்டிருக்காரு. பட் படத்தோட பிஜிஎம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த படத்தை பார்க்கறதுக்கு 3 ரீசன் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் சூரி, செகண்ட் ரீசனும் சூரி, தேர்ட் ரீசனும் சூரி தான். ஏன்னா சூரியோட ஆக்டிங், சூரியோட அந்த மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் சூரியோட
அந்த சட்டில்டு ஆக்டிங். இந்த படத்தை பார்க்க வேணான்றதுக்கு ஒரு ரீசன் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அந்த பிளட் ஷெட்ஸ் 2-3 சீன்ஸ் இருக்கு. அது மட்டும் தான் இந்த படத்தை பார்க்க வேணாம்னு சொல்றதுக்கான ஒரே ரீசன். படத்தோட கதை ஒன்றும் புது கதை மாதிரிலாம் இல்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் இருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த இந்த படத்தை பார்த்தேன்னா வந்து தளபதி பார்க்குற மாதிரியும் இருக்கு, கர்ணன் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. எப்படி கர்ணன் படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்போ தளபதியிலையும் ஃப்ரெண்ட்ஷிப் காமிச்சிருப்பாங்க. பட் இதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு பதிலாக வந்து ஒரு விசுவாசம் மாதிரி காமிக்கிறாங்க. நமக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தருக்கு நம்ம எவ்வளோ லாயலாக இருப்போம், எவ்வளோ விசுவாசமாக இருப்போம், ஸோ அவருக்காக உயிரே கொடுக்குறோன்ற அளவுக்கு அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருப்போன்றதை வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு கொடுத்த காசு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். இந்த படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து நட்பு, துரோகம், விசுவாசம் இது மூணையும் வந்து மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நம்ம தேட்டர்லையும் ஒரு தடவையோ 2 தடவையோ கூட பார்க்கலாம். தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.